ஆனந்தி வீட்டில் இருக்காங்க. வீரா வராரு. வந்த உடனே எப்பவும் போல் பேசிட்டு அப்படியே அடிக்கிறாரு ஆனந்தி. ஆனந்திக்கு கோவம் வந்து அப்படியே கையை பிடிச்சி திருப்பி அடி அண்ணு அடிக்கிறாங்க. அடித்த உடனே அப்படியே ஒரு மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு கையில் இருக்க எல்லா நகையும் கழட்டுறாங்க. தாலியை மட்டும் அவங்க கழட்டவே இல்லை. அங்கேருந்து அப்படியே வராங்க. வரவில்லை சின்ன பசங்க 2 பேர் கோலம் போட்டுட்ருக்காங்க. அந்த கோலத்தை அழிஞ்சிடுச்சுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வராங்க ஆனந்தி. அந்த கோலத்தை அழகாக போட்டு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், கோலன்றது வாழ்க்கை மாதிரி, எப்படியா இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சந்தோஷமாக வராங்க. வந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாங்க. அப்படியே வராங்க. வரும்போது அங்கே டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது டீ குடிக்கிறாங்க. பிஸ்கெட் எல்லாமே அப்படியே ரசித்து சாப்பிட்றாங்க. என்னவோ பெரிய ஒரு இதுலேருந்து தப்பிச்சு வந்தா மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த டீயை குடிக்கிறாங்க. அப்போ காசு கொடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்குள்ளே பஸ்ஸை எடுத்துறாங்க. ஐயோ பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படியே கத்திக்கிட்டே வராங்க. வரும்போது ஒருத்தவங்க அப்படியே கை கொடுத்து அப்படி தூக்குறாங்க. அப்படியே ஆனந்தி அவங்களையே பார்க்குறாங்க. அப்படியே மேலே ஏறிடுறாங்க. ஏறிட்டோடனே என்னம்மா இவ்வளோ லேட்டாக வர, அதுவும் போகிற பஸ்ஸில் வந்து ஏறுற, ஏதாவது உனக்கு அடிப்பட்டா யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த கண்ட்ரக்டர் டிரைவர் எல்லாருமே கத்துறாங்க. உடனே சமீர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எதுக்காக நீங்கள் திட்டுறீங்க? பஸ்ஸில் எல்லாரும் ஏறிட்டாங்களான்னு நீங்கள் செக் பண்ணிங்களா? அதுக்கு முன்னாடியே பஸ் எடுத்துகிட்டு இப்போ அவங்கள திட்டுறீங்க அப்படின்னு சமீர் சொல்கிறாரு. அப்படியே ஆனந்தி அப்படியே சமீரையே பார்க்குறாங்க. பார்த்த உடனே கொஞ்சம் கையை விட்டுட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க. அப்படியே சமீர் கையை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. பார்த்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. ஆனால் சமீர் வந்து ஆனந்தியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அங்கேருந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே வீட்டில் எல்லாருமே கேட்குறாங்க, என்ன நீ தனியாக வந்திருக்கியா, உங்கள் வீட்டுக்கார் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கோவமாக வருது ஆனந்திக்கு. எதுவுமே பேசவே இல்லை. அங்கேருந்து அவங்க வீட்டுக்காருக்கு எழுந்தவொடனே ஃபோன் பண்ணுறாரு ஆனந்திக்கு. ஏய் எங்கே இருக்கா, என்னை விட்டுட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருடா, இனிமேல் உன்னை தேடி நான் வரவே மாட்டேன், அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. என்னடி 10 லட்ச ரூபா உங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த 10 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன்டா, இனிமேல் உன் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு ஆனந்தி வீரா கிட்ட சொல்கிறாங்க.